தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் பூமி சமுத்திரம் பகுதியில் கிராமப்புற மாணாக்கர்களுக்கு நல்லொழுக்கத்துடன் கூடிய தரமான கல்வியினை அளித்து சாதனை மாணாக்கர்களை உருவாக்கி வரும் பள்ளிகள் ஸ்ரீராம் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி மற்றும் ஸ்ரீராம் பப்ளிக் பள்ளி ஆகியவை ஆகும். இப்பள்ளிகளை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நமது ஸ்ரீராம் பள்ளி 2013ஆம் ஆண்டு 1200 மாணவர்களுடன் தொடங்கப்பட்டது. இன்று 12 வருடங்களின் கடின உழைப்பு மற்றும் எங்களுடைய ஆசிரியர்களின் அர்ப்பணிப்புடன் இன்று 4000 மாணவர்களுடன் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு எங்களுடைய முதல்வர்கள், ஆசிரியர்கள் கடுமையான உழைப்பும் அவர்கள் மாணவர்கள் மீது கொண்ட அக்கறையும் தான் இதற்கு முக்கிய காரணம். I am John Edhiraj, Principal of Sriram Metric Higher Secondary School, Kamenallur, Dharmaburi District. I have been serving as the principal of this school for the past 8 years. Last year, our school earned a special distinction at the state level. Especially Akshida of 12th standard, she has secured 598 out of 600. Likewise, Teja Sri of 10th standard, 497 out of 500. In this regard, this is a remarkable achievement of our institution. சொல்லப்போனால் இது ஒரு தமிழகத்திலேயே ஒரு சிறப்பிடம் அப்படின்னு சொல்லலாம். இதற்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட்டுடைய, பேரண்ட்டுடைய ஒரு சப்போர்ட் எங்களுக்கு கிடைச்சிது. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா டீச்சர்ஸ்னுடைய டெடிக்கேஷன், அண்ட் தென் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய ஹார்ட் ஒர்க். இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த வெற்றிக்கு காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். தருமபுரி மாவட்டத்தில் கம்பைநல்லூர் என்னும் பகுதியில் அமைந்துள்ள எங்களது பள்ளி ஒரு கிராமப்புற பள்ளி. இதில் நகர்ப்புறத்துக்கு இணையான கட்டமைப்பும் நகர்ப்புறத்துக்கு இணையான ஒரு கல்வி சூழலையும் எங்கள் மாணவர்களுக்கு அளித்து வருகிறோம். எங்களுடைய இந்த பள்ளியின் நோக்கம் ஒரு மாணவனுக்கும் ஒரு முழுமையான கல்வியை வழங்குவதே. நாங்கள் கல்வி மட்டுமன்றி அவர்களுக்கு தனித்திறமைகளை வளர்க்க பல்வேறு பயிற்சிகளை அளித்து வருகின்றோம். இதுவே எங்களுடைய ஒரு சிறப்பு அம்சம் மற்றும் எங்களுடைய கல்வி பணி என்றும் இதே போல சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும். உங்கள் ஆதரவுக்கு அனைவருக்கும் நன்றிகள். டீச்சர்ஸ் மானிட்டரிங் ரொம்ப முக்கியம். அதுக்கு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட், பிரின்சிபல்ஸ் எல்லாருமே சேர்ந்து டீச்சர்ஸுடைய ஒர்க்கை மானிட்டர் பண்ணுறோம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் தென் அவங்களையும் மோட்டிவேட் பண்ணுறோம். டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்டை மானிட்டர் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் அவனுக்கு ஒர்க் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி மானிட்டர் பண்ண வைக்கிறோம். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மானிட்டரிங் போயிட்டுருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபுல் அகாடமிக் இயர் பிளான் கொடுத்துட்றோம். ஃபுல் அகாடமிக் இயர் பிளான் அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஸோ அவன் டைமிங் கரெக்டாக கீப்பப் பண்ணுவாங்க. இந்த டைம் இந்த எக்ஸாம் வரும், கரெக்டாக நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அதுக்கேற்ற மாதிரி ஸ்டூடெண்ட் அழகாக ப்ரிப்பேர் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த அகாடமிக் சார்ட் இருக்கிறதுனால அவன் ஃபுல்லாக என்னென்ன டைமு என்னென்ன எக்ஸாம் வருது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க. ஸோ அவங்க டைமிங் சென்ஸ் கரெக்டாக அதில் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு காடிஸ்லம் அன்பே கனவல் எழுத்திஸ்வல் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நமது பள்ளியில் மாணவர்களுக்கு ஒவ்வொரு வகுப்பிலும் ஸ்மார்ட் கிளாஸ் வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக மாணவர்கள் தங்கள் கற்கும் கல்வியை இன்னும் எளிதாக அவர்கள் கற்றுக்கொள்ள மிகவும் ஏதுவாக இருக்கிறது. அதே போல உலக அளவில் என்னென்ன அவர்களுக்கு புதிய கண்டுபிடிப்புகளாக இருக்கட்டும், செய்திகளாக இருக்கட்டும், இது அனைத்தையும் தொகுத்து அவர்களுக்கு ஒரு மாத இதழாக கொடுக்கின்றோம். இதன் மூலம் மாணவர்கள் உலக அறிவையும் பெற்றுக்கொள்கின்றனர். அதே போல் எங்களது பள்ளி மாணவர்களுக்கு சமூகம் சார்ந்த அவனுடைய செயல்பாடுகளை மேம்படுத்த இங்கு எங்களது பள்ளியில் ஸ்கவுட்
அமைப்பும் என்எஸ்எஸ் அமைப்பும் இருக்குது. இதன் மூலம் எங்களது மாணவர்கள் இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கும் பள்ளிகள், கோயில்கள் மற்றும் கிராமப்புறங்களுக்கு தூய்மை பணி மற்றும் அங்கு இருக்கும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் போன்ற சமூக சிந்தனை உள்ள பல்வேறு முயற்சிகளை எங்களது மாணவர்கள் என்எஸ்எஸ் மற்றும் ஸ்கவுட் மூலம் எடுத்து சென்றுடன் லீடர்ஷிப் ஸ்கில் மற்றும் இந்த சமூக அக்கறை சார்ந்த எண்ணங்களை அவனுக்கு உருவாக்கும் என்று அதை எங்கள் பள்ளியில் வெகுவாக ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றோம். தென் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா ரெகுலராக நாங்கள் 1 மார்க் டெஸ்ட்டு ரெகுலராக கண்டக்ட் பண்ணுறோம். அண்ட் தென் இன்டீரியர் கொஸ்டின்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருவோம். புக் கண்டென்ட்லேருந்து கொஸ்டின் கொடுக்குறோம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைக்கிளிக் டெஸ்ட் ரெகுலராக போயிட்டுருக்கு. இந்த சைக்கிளிக் டெஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன செய்கிறோம் எங்கள் ஸ்கூலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை கேட்டகரைஸ் பண்ணிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே அவன் 40 எடுக்கிறவன் 60 எடுத்தானா அவனுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுக்குறாங்க, 60 எடுத்தவன் 70 எடுத்தானா அவனுக்கு ஒரு ப்ரைஸ். ஸோ சென்டம் எடுக்கிறவனை மட்டுமே நம்ம கான்சென்ட் பண்ணாமல் கீழே இருந்தே அவனை அப்டேட் பண்ணிகிட்டே ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவனை மேலே கொண்டு போயிட்டுருக்கிறோம். இதுக்கு மேனேஜ்மெண்ட் சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நிறைய பேட்சஸ்லாம் கூட கொடுக்குறோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஸ்டார் பேட்சஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சுருக்கோம். 1 ஸ்டார் 2 ஸ்டார் 3 ஸ்டார் அது மாதிரி 5 ஸ்டார் வரைக்கும் கொடுக்குறோம். ஸோ அது ஒரு அவனுக்கு அப்ரிஷியேஷனாக இருக்கும். அவன் எப்படா நம்ம 5 ஸ்டார் வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ்லேயே போயிட்டுருப்பான். ஸோ அதெல்லாம் அவனுடைய ஸ்டெப்ஸ் மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம். அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா கைடன்ஸ். இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியமானது கைடன்ஸ். இந்த காலத்தில் கைடன்ஸ் இல்லைன்னா பேரண்ட்ஸோடைய கைடன்ஸ் வேணும். அப்போ நம்மளும் கைடன்ஸ் பண்ணணும். ஸோ அந்த கைடன்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். இன் அடிஷன் மோட்டிவேஷன். ஒவ்வொரு டீச்சரும் மோட்டிவேஷன் பண்ணுறாங்க, மேனேஜ்மெண்ட்டு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து மோட்டிவேஷன் கொடுக்குறோம். பியாண்ட் தட் வெளியே இருந்து யாராவது கூப்பிட்டு வந்து எவ்ரி மந்த் ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் மாதிரி கொடுக்குறோம். இதெல்லாமே வந்து ஒரு அகாடமிக் அச்சீவ்மெண்ட்டுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சார். என் பேர் வி தீபன். நான் ஸ்ரீராம் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 10th முடிச்சுட்டு இப்போ 11th ஜாயின் பண்ணியிருக்கிறேன். 10th நான் அச்சீவ் பண்ண மார்க் வந்து 495. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து என் பேரண்ட்ஸ் அப்புறம் டீச்சர்ஸ் தான். அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோட முன்னாடி இந்த செட் டாப்பர்ஸு பூர்விகா தேவி, அக்ஷிதா, கிரிஜா அவங்களாம் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கிறாங்க. டெய்லியும் ப்ரேயர் பண்ணி படிக்கிறதுனால எனக்கு மைண்ட் ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. என்னோட பேர் டி பூர்விகா தேவி. நான் ஸ்ரீராம் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கேன். லாஸ்ட் இயர் நம்ம ஸ்கூல் தான் வந்து ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் கொடுத்தாங்க. 598 அவுட் ஆஃப் 600. அந்த அக்கா பேர் வந்து அக்ஷிதா எஸ். அவங்க வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்ததாக சொன்னாங்க. அதே மாதிரி நானும் இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோடய எய்ம் 12th ஸ்டாண்டர்டில் 600 அவுட் ஆஃப் 600 கொடுக்கணுன்றது எய்ம். நான் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணணுன்னு ஆம்பிஷன் வச்சுட்ருக்கேன். அதனால டே அண்ட் நைட் வந்து ஸ்டாஃப்ஸ் நடத்துகிற ஹோம் ஒர்க்ஸை கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு படிச்சுட்ருக்கேன். எக்ஸாம்ஸ்லாம் கரெக்டாக கிளியர் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி ஸ்டாஃப்ஸ் அன்னன்னைக்கு நடத்துகிற ஹோம் ஒர்க்கு அன்னன்னைக்கு படித்து அப்பப்போ அவங்ககிட்ட டவுட் கேட்டு ட்ராக்கில் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன். அந்த அக்காங்க எந்த மாதிரி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தாங்களோ அதே ஹார்ட் ஒர்க் இப்போ நான் இன்புட்டாக கொடுத்துட்ருக்கேன். நான் நினச்ச மாதிரி 600 அவுட் ஆஃப் 600 எனக்கு அவுட்புட்டாக கிடைக்கணும்னு பிலீவ் பண்ணுறேன். தேங்க்யூ. நான் தான் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் ஸ்ரீராம் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கிறேன். 2025 to 26 அகாடமிக் இயர். இதுக்கு முன்னாடி பேட்ச் 2024 to 25 497 மார்க் எடுத்து என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணாங்க. மேலும் நான் 500 out of 500 எடுப்பேன் எனக்கு ஆசை இருக்குது. 12th ஸ்டாண்டர்டில் 600 out of 600 எடுப்பேன் எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. நான் 10th 500 out of 500 எடுக்க டீச்சர்ஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க. டெய்லி செல்ஃப் டெஸ்ட், மார்க் டெஸ்ட் நிறைய டெஸ்ட் எழுதிட்டுருக்குறோம். மேலும் டீச்சர் நிறைய ஹோம்ஒர்க் தந்துட்டுருக்குறாங்க. அன்னன்னைக்கு கொடுத்த ஹோம்ஒர்க் அன்னன்னைக்கு முடிச்சா தான் எனக்கு தூக்கமே வரும். மேலும் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வரும்போது டீச்சர் எனக்கு கொஸ்டின் கேட்காதாலும் நடத்துவோம். அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான அழகு. என்னோட எய்ம் டாக்டர் ஆகணும்னு அந்த டாக்டர் ஒரு எய்மை அச்சீவ் பண்ண மேனேஜ்மெண்ட்டும் டீச்சர்ஸும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ. ஸ்டூடெண்ட்டுடைய மைண்ட் ரிலாக்ஸேஷன் அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் டூர்லாம் அரேஞ்ச் பண்ணுவோம். அண்ட் தென் டிசிப்ளின் வைஸில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி டிசிப்ளின் எங்கள் ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லுவேன்.
அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆனுவல் டே எல்லாம் வரும்போது அவனை ரொம்ப ஃப்ரீயாக பார்ட்டிசிபேட் பண்ண விட்டுருவோம். அதில் ஒரு ரிலாக்ஸேஷன் அவனுக்கு கிடைக்கும். அப்புறமா எல்லா ஆக்டிவிட்டீஸ், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், அப்புறம் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ், அது எல்லாத்துக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அந்தந்த டைமில் அவனை மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ டீச்சர்ஸை நம்ம மானிட்டர் பண்ணுறோன்னு சொன்னேன் இல்லைங்களா? இப்போ ஒவ்வொரு டீச்சர்ஸும் அவங்க என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணுறோம். அவங்களுக்கு இப்போ சப்போஸ் ஒரு பர்டிகுலர் கிரேட் இந்த ஸ்டூடெண்ட்டை இவ்வளோ மார்க் எடுக்க வச்சாங்கன்னா அவங்களுக்கு தனியாக ப்ரைஸ் மேனேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. டீச்சர்ஸ்க்கு தனியாக மேனேஜ்மெண்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அதேமாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அவனுடைய கேட்டகரி, அவனுடைய லெவல் அச்சீவ் பண்ணுறான்னா அவனுக்கு ப்ரைஸ். இது மாதிரி டீச்சரை நம்ம மோட்டிவேட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதே மாதிரி ஃபங்க்ஷன்லாம் பேரண்ட்ஸ் வந்தாங்கன்னா பேரண்ட்ஸுக்கும் ஒரு சின்ன கல்ச்சுரல் மாதிரி வச்சு அவங்களுக்கும் சில ப்ரைஸஸ்லாம் நாங்கள் கொடுக்குறோம். எங்களுடைய பள்ளி மாணவர்கள் ஒருவரும் கல்வியில் மட்டுமல்லாது மாநில மாவட்ட அளவில் தேர்ச்சி பெறுவது மட்டுமல்லாது விளையாட்டுத் துறையிலும் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளனர். மாநில அளவில் 2ஆம் 3ஆம் இடம் பிடித்துள்ளனர். ஓட்டப்பந்தயம், தட்டு எறிதல் போன்ற போட்டிகளில் கலந்து கொண்டு 2வது 3ஆம் இடங்கள் பிடித்துள்ளனர். அதே போல துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் சர்வதேச அளவில் சென்ற வருடம் தாய்லாந்தில் நடந்த போட்டியில் கலந்து கொண்டு சிறப்பிடம் பெற்றுள்ளனர். இது போல விளையாட்டிலும் எங்கள் பள்ளி மாணவர்கள் சிறந்து விளங்குகின்றனர் என்பதற்கு இதுவே சான்று. நம்ம ஸ்கூல் தொடங்கி இப்போது 13 இயர்ஸ், 2013 தொடங்கின ஸ்கூலு. இப்போ ஒரு 13 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ரொபோட்டிக்ஸ் போயிருக்காங்க, மெடிக்கல் ஃபீல்டு போயிருக்காங்க, அக்ரி ஃபீல்டு போயிருக்காங்க. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபீல்டு நம்ம போயிருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம வர்றாங்க, ஒவ்வொரு வருஷமும் வர வைக்கிறோம். அவங்க மோட்டிவேஷன் கொடுக்குறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. அண்ட் தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு மோட்டிவேட் ஆகணும்னா வெளியே இருந்து நம்ம கூட்டிகிட்டு வரோம். அதை விட இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். எங்கள் ஸ்கூலில் இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸும் இதெல்லாம் அவங்களோட இலக்கை கரெக்டான இடத்துக்கு கொண்டு போய் சேர்கிறதுக்கான ஒரு படிக்கற்களாக இருக்குதுன்னு நான் சொல்வேன். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். மேலும் எங்களது பள்ளி இங்கு 4000 மாணவர்களுக்கு இப்பொழுது நாங்கள் பள்ளி கல்வியை வழங்கி கொண்டிருக்கிறோம். இதன் தொடர்ச்சியாக எங்களது கனவு இங்கு இருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தை உருவாக்கி இந்த கிராமப்புறத்தில் அவர்களுக்கு தேவையான அனைத்து உயர்கல்வி மற்றும் அது சார்ந்த அத்தனை கல்விகளையும் கொடுப்பதே எங்கள் கல்வி நிறுவனத்தின் நோக்கமாகும். என்னுடைய மாணவர்கள் பலவிதமான சூழ்நிலைகளிலிருந்து வர்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு, ஒரு இலக்கு, ஒரு ஆசை, ஆம்பிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் அவங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எங்களுடைய டீச்சர்ஸ்னுடைய டெடிகேஷன், நாங்கள் செய்கிற ஒர்க்கு, அதே மாதிரி எங்களுடைய டெக்னாலஜிஸ் நிறைய ஸ்கூலில் இருக்குது. இது எல்லாமே அவர்களுடைய லட்சியத்தை அடைவதற்கு உறுதுணையாக இருக்கிறது. மேலும் இங்கு இருக்கும் கிராமப்புற மாணவர்களுக்கு, நன்கு சிறப்பாக படிக்கும் மாணவர்களுக்கு நமது கல்வி நிறுவனங்கள் கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகைகள் அளித்து அவர்கள் வாழ்வில் முன்னேறி அவர்கள் குடும்பம் நன்றாக இருக்க பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகின்றது. இங்கு படிக்கும் ஒவ்வொரு மாணவர்களையும் சாதனை மாணவர்களாக்கி இந்த சமூகத்தில் ஒரு பொறுப்புள்ள மனிதனாக ஆக்குவதே நமது ஸ்ரீராம் பள்ளியின் நோக்கம். நன்றி, வணக்கம்.